நாளும் கோளும் நன்மை தர மறுத்தாலும் கந்தன் திருநாமம் நல்லவை அனைத்தும் சேர்க்குமே. யார் கைவிட்டாலும் முருகன் கரம் என்றும் கைவிடாது காக்குமே. ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாக்ஷரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க, வேல் காக்க. ஓம் சரவண பவ. இப்ப மேஷ ராசிக்காரங்க எல்லாரும் யோசிப்பீங்க, என்னம்மா எடுத்த உடனே முருகப்பெருமானை கூப்பிடுற? அதாவது முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினால வாழ்க்கையை வாழக்கூடிய உங்களுக்கு நான் பதிவை சொல்றப்போ, உங்களுக்கான பலன்களை நான் சொல்றப்போ, முருகப்பெருமான வழிபாடு செய்யாம இந்த பதிவை நான் தொடங்கி முடிக்க முடியுமா? இதோட நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நல்லவைகள் எல்லாமே பள்ளிக்கட்டும், தீயவைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகட்டும். சரிங்களா? இப்போ பதிவு பார்த்திருப்பீங்க. அதாவது 30 ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் நவபஞ்ச ராஜயோகத்தால மேஷ ராசிக்கு கண்டிப்பா யோகம் தானா? அந்த யோகம்ங்கிறது மேஷத்திற்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்? வாழ்க்கை காப்பாத்துமா, தொழிலை காப்பாத்துமா, பண விஷயத்துல காப்பாத்துமா, இல்ல உறவுகள் விஷயத்துல காப்பாத்துமா, பதவிகள் விஷயத்துல காப்பாத்துமா, இப்படி சகல விதங்களையுமே உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும், எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும், இதோட நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், ஒருவேளை நீங்க ஏதாவது ஆலயங்களுக்கு போயிட்டு பரிகாரம் செய்யணுமா, எல்லாத்தையும் தெளிவா பார்ப்போம். பொதுவாவே ஜோதிடத்துல நாங்க எல்லா கிரகங்களுடைய நகரையும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளுடைய சூழ்நிலையும் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் இன்னும் 10 வருஷம் கழிச்சும் கஷ்டமே படுவான்றது கிடையாது. கண்டிப்பா சூழ்நிலை மாறும். இப்போ அப்பா கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைகள் ஒரு 10 வருஷத்துல நல்ல விதத்துல வளர்ந்து வந்து அவங்களால இவங்களுக்கு நல்லது நடக்கும். இல்ல இவங்களே கூட வந்து பார்த்தினாக்க ஏதாவது ஒரு வகையில ஒரு தொழிலை பிடிச்சோ, ஏதாவது ஒரு வகையில நல்ல பதவிக்கு போய் உட்காந்தோ அவங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும். அதே போல ஒருத்தர் நல்லா இருக்கான்ப்பா, ஏகபோக வாழ்க்கை வாழ்றானால ராஜா மாதிரி இருக்கான் அப்படின்னா 10 வருஷம் கழிச்சியும் அவன் வந்து ராஜா மாதிரி இருப்பானாக்கா அதுவும் நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா இப்ப சாதகமா இருக்கக்கூடிய கிரகம் 10 வருஷம் கழிச்சு பாதகத்துக்கு போயிருக்கலாம். புரியுதுங்களா? நண்பர்கள் போலதான் எல்லா நண்பர்களும் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உற்ற நண்பர்களாக இருக்கிறது இல்லை. யாராவது ஒரு சிலரை தான் சொல்ல முடியும். மற்ற நண்பர்கள் பகையாளியில கூட மாறலாம், இல்ல பார்த்தும் பார்க்காம கூட ஒதுங்கி போகலாம். அப்படிதான் எல்லா கிரகங்களும் எப்பவுமே நமக்கு சப்போர்ட்டிவா இருக்காது. அதே போல எல்லா நேரமும் நமக்கு பாதிப்பு கொடுத்துட்டு இருக்காது. இதனால நிலைமை மாறும். அந்த வகையில 30 ஆண்டுகள் கழிச்சு ஒரே ராசி கட்டத்துல சூரியன் மற்றும் சனி பகவானால இந்த நவபஞ்ச ராஜயோகம் உருவாகி இருக்கு. இந்த செப்டம்பர் மாதத்துல உருவாகி இருக்கு. இதனால நம்மளுடைய மேஷத்திற்கு எப்படிப்பட்ட பலன்? அந்த யோகத்திலேயே வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கு. ராஜயோகம் அப்படின்னாவே அது சாதகம் தான், அதிர்ஷ்டம் தான். ஓகேங்களா? இப்ப நவபஞ்ச யோகம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நவ அப்படின்னா என்னங்க? 9ஆம் பாவம். பஞ்ச அப்படின்னாக்கா 5ஆம் பாவம். ஸோ 9ஆம் பாவம் மற்றும் 5ஆம் பாவம் தொடர்பான கிரகங்களுடைய சக்தி தான் இந்த நவபஞ்ச யோகம். ஸோ இதனால உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னா, அதிர்ஷ்டம் கிடைக்கும், பெயர் புகழ் பதவி நிதி வளம், அதாவது பொருளாதார ரீதியா உடைய தேவைக்கு ஏற்ப பணம் வளரும், ஆன்மீக ரீதியா உயர்வை அடைவீங்க. இப்போ சூரியன் மற்றும் சனி பகவானுடைய இணைவுடைய முக்கியத்துவத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சூரியன்னா யாருங்க? சூரிய பகவானுடைய அனுகிரகம் யாரு ஒருத்தங்களுக்கு நல்லா வலுவா இருக்கோ அவனுடைய வாழ்க்கைங்கிறது எல்லாருக்குமே தலைமை பொறுப்பு வைக்கக்கூடிய நிலையில இருக்கும். ஆட்சி சக்தி தலைமை புகழ் அரசு தொடர்பான பலன்களை கொடுக்கக்கூடியவர். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்ம பலன், கடின உழைப்பின் மூலம் முன்னேற்றத்தை கொடுப்பார். நீதி நிலைத்தன்மை, லேட்டா கொடுத்தாலும் நிலையானதா கொடுப்பாரு சனி பகவான். ஸோ சனி மற்றும் சூரிய பகவான் ஒரே ராசியில சந்திக்கிறப்போ சில சோதனைகளும் வரும், அதே சமயம் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகளும் வரும். இப்ப இந்த 2025 செப்டம்பர் மாதத்துல கன்னி ராசியில தான் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட போகுது. இதனால மேஷ ராசிகளுக்கு இது 6ஆம் பாவம் சார்ந்த பலன்களை கொடுக்கும். ஸோ மேஷ ராசிகளுக்கு இதனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல வேலை மற்றும் தொழிலை பார்ப்போம். எல்லாரும் ஏதாவது ஒரு வேலையை நம்ம செய்வோம் இல்லையா, நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு, நம்முடைய வயிற்று பொழப்புக்கு, நம்முடைய குடும்பத்துடைய சூழ்நிலைக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில்
உன்னுடைய கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் நான் மாடு மாதிரி உழைச்சிட்டேன், ஆடு மாதிரி உழைச்சிட்டேன், கழுத மாதிரி உழைச்சிட்டேன், எப்படியோ உழைச்சாச்சு, ஆனா அங்கீகாரம் இல்லை, உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, இப்படி சொன்னீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல அதிகாரத்தையும் அதிகார தோரணையுடன் கூடிய தொழிலுக்கு சொந்தக்காரனான சனி பகவானுடைய இணைவுங்கிறது கட்டாயம் உங்களுக்கான உயர்வை கொடுத்தே ஆகணும். மேலதிகாரி உங்களுக்கு வந்துட்டு சம்பளம் ஒரு தர மாட்டேன், ஊதியம் கொடுக்க மாட்டேன், விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கொடுக்க மாட்டேன் நினைச்சாலும் முடியாது, கொடுத்தே ஆகணும். அந்த ஒரு நிலைக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல அரசாங்க துறையில இருந்தாலும் சரி, தனியார் துறையில இருந்தாலும் சரி, உயர்ந்த பதவியோ சம்பள உயர்வு கிடைக்கும். அதே போல வேலைப்பளு அதிகமா இருக்குங்க, அதை நான் மறுக்க மாட்டேன். ஆனா அந்த உழைப்பின் மூலம் பெயர் புகழ் மதிப்பு அதிகமாகும். அடுத்த பண விஷயத்துக்கு வருவோம். நிதி வளம். கடன் சுமைகளே இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாங்க இந்த 2 பேரும். வருமானம் நிலையாகும். ஏன்னாமா அது நிலையான வருமானம் இல்லை, பிடிச்சி வேலை அமையல, ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்த வேலையும் போயிடுச்சு, வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், இப்படி சொல்லக்கூடியவங்களுக்கு கூட வருமானம் நிலையா கிடைக்கக்கூடிய அளவுக்கு புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். வேலை இல்லாதவங்களுக்கு முயற்சி பண்ணுங்க, நல்ல வேலை கிடைக்கும், அது நிரந்தரமான வேலை கிடைக்கும். இதோட முதலீட்டுல தொழில் பண்றீங்க அப்படின்னா சிந்தித்து செயல்பட்டா நீண்ட கால நன்மைகள். இப்போ அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துல முதலீடு பண்ணி நம்ம பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலையில இருந்தீங்கன்னா அதை சிந்தித்து இதை பண்ணா ஓகேவா, இல்ல அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட ஆலோசனை கேட்டு நீங்க முதலீடு பண்ணீங்க அப்படின்னா நீண்ட காலத்துக்கு வருமானம் வரும்ன்ற சொல்லும். அதே போல ஆரோக்கியம் மற்றும் உற்சாகம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சோதனையை கொடுப்பாருங்க. சூரிய பகவான் அந்த சோதனையை சாதனையாமாக்குற மாதிரி சக்தியை உங்களுக்கு கொடுப்பார், மன வலிமையை கொடுப்பார், உடல் நலத்தை மேம்படுத்தி வச்சிருவார். ஸோ ஆரோக்கியம் தொடர்பான சிக்கல்கள் குறையுது. இருந்தாலும் உடற்பயிற்சி பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, இதனால இன்னும் அதீத நல்ல பலன்கள் கிடைக்கும். இது எடுத்து வியாபாரம் மற்றும் பிசினஸ். வியாபாரம் செய்யறவங்க புதிய பங்காளிகள், புதிய சந்தை நிலவரங்கள், புதிய வாடிக்கையாளர்களை பெற வாய்ப்பு இருக்கு. என்னமா அது புது பங்காளிகள்னு சொல்ற, சக வியாபாரிகளே இப்படி சொல்லாங்க. இதோட சூரிய பகவானுடைய தாக்கத்தால அரசாங்க ஒப்பந்தங்கள், பெரிய திட்டங்கள்லாம் உங்களுக்கு கைக்கு வரும். இந்த ஒப்பந்தம்லாம் கிடைச்சிச்சுன்னா வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா செம்மையா ஒரு லக்ஸுரியா மாறி இருப்பா அப்படின்னு எதிர்பார்த்திருப்பீங்க. இல்ல மத்தவங்க அதை அடையிறப்போ இதெல்லாம் நமக்கு என்னைக்கு கிடைக்கும் இப்படி கூட நினைச்சிருக்கேன். அப்படிப்பட்ட பெரிய அரசாங்க ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல உறவுகள் மற்றும் குடும்பங்கள், குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன முரண்பாடுகள் கூட இப்ப சரியாகும். மூத்தவங்களுடைய தந்தை வழி ஆதரவு கிடைக்கும். தம்பதியுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் புரிதல் அதிகமாகும், அந்யோன்யம் பெருகும். அதே போல ஆன்மீகம் மற்றும் தெய்வீக வளர்ச்சி. சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கைங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு ஆன்மீக மனப்போக்க அதிகப்படுத்துறாங்க. குரு கிரகத்துடைய பார்வையும் இப்ப உங்களுக்கு கிடைக்கிறதுனால தெய்வ அனுகிரகம் பெருகுதுங்க. இதோட பித்ரு தர்ப்பணம், பித்ருக்களுக்கு பூஜைகள் செய்யறது, இதெல்லாம் உங்களுக்கு வம்ச விருத்தியை அதிகப்படுத்தும், வம்சத்திற்கே ஆசீர்வாதம் அதிகமாகும். உங்களை பொறுத்திருக்க பரிகாரம் அப்படின்னு கேட்டினாக்க சனி மற்றும் சூரியனுக்கு, சனி பகவான் பொறுத்திருக்க சனிக்கிழமை, சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ சனிக்கிழமைகள்ல சனி பகவான் வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க, ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவான் வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. அதே போல பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது பித்ரு தோஷங்களை குறைய வைக்கும், ராஜயோகத்தை அதிகப்படுத்தும், உங்களுடைய பலமும் அதிகமாகும். இந்த வழிபாடோட தாண்டி நீங்க செய்ய வேண்டிய ஒரு உண்மையான பரிகாரம் இருக்கு. சூரிய பகவானுடைய அனுகிரகம் பலமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அதை நான் இதுதானே சொல்ல மாட்டேன். உணவு தானமா கொடுங்க, உடை தானமா கொடுங்க, பொருள் உதவி கொடுங்க, பண உதவி கொடுங்க, ஏதாவது ஒரு வகையில அவனுடைய வாழ்வதற்கு உதவி பண்ணுங்க. சனி பகவானுடைய அனுகிரகம் பலமா வேணும், அவருடைய கருணை பார்வை எனக்கு வேணும், அவரால் என் வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னு நினைச்சா முதியவர்களுக்கு உதவி பண்ணுங்க. பெற்றோர்களை கைவிட்டுட்டு பிள்ளைகள்லாம் சந்தோஷமா இருப்பாங்க, அப்படி யாருடைய ஆதரவும் இல்லாம ரோட்ல திரிவாங்க பாத்தீங்களா, இல்ல முதியோர் இல்லத்துக்கோ சரி, உங்களால முடிஞ்ச உதவியில போய் பண்ணிட்டு வாங்க. சனி பகவான் சந்தோஷப்படுவார். உங்களுக்கு இவரால ஏதாவது பாதிப்புகள் வர மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதை கட் பண்ணிடுவார். எல்லாரும் நினைக்கிறோம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுப்பாரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மனசு ரொம்ப இலகன மனசுக்கு சொந்தக்காரர். நீ இந்த மாதிரிலாம் தான தர்மம்லாம் பண்ணீங்கன்னாக்க ஒட்டு மொத்தமா உங்களுக்கு அவர் ஏதாவது கெடுபலனை கொடுக்கணும்னு நினைச்சா கூட சரி, சுத்தமா தூக்கி போட்டுடுவார். புரியாதவங்களுக்கு தான் சனி பகவான் பாதிப்பு தரக்கூடியவர். புரியுதுங்களா? புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் நண்பர்னு சொல்லலாம். இதோட சுருக்கமா சொல்றேன், இந்த நவபஞ்ச ராஜயோகம்ங்கிறது மேஷ ராசிகளுக்கு மெதுவான ஆனா உறுதியான முன்னேற்றத்தை கொடுக்கும். சனி சோதனை கொடுத்தாலும் சூரிய பகவான் புகழ் தருவார்.
வேலைவாய்ப்பு, பதவி உயர்வு, நிதி வளம், ஆன்மீக வளர்ச்சி எல்லாமே அதிகரிக்கும். இதோட யாரெல்லாம் கடினமா உழைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி பகவான் உழைப்புக்கு ஏற்ற அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். சனி சூரிய பகவானுடைய இணைவுங்கிறது ஒரு முன்னேற்ற பாதையில உங்க வாழ்க்கையை நகர்த்திட்டு போகும். இதோட இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் சேர்த்து சொல்றேன், பரிகாரங்களோட வச்சுக்கோங்க. தினமும் சூரிய பகவான காலை சூரிய உதய நேரத்துல சூரிய நமஸ்காரம் செய்யறது, அனுதினமும் ஓம் சூர்யாய நமக இந்த மந்திரத்தை 11 முறை சொல்றது, இதுல சூரிய பகவானுக்கு தாமரை மற்றும் செம்பருத்தி பூக்களால அர்ச்சனை பண்றதெல்லாம் சிறப்பை சேர்க்கும். இதுல சனி பகவானுக்கும் பார்த்தோன்னாக்கா சனிக்கிழமைகள்ல சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றது, ஓம் சனீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை 108 முறை சொல்றது, ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது, முதியோருக்கு உதவி செய்யறது, சனி பகவானை சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்துறதுக்கான வழி. இதோட பித்ருக்களுக்கு பூஜை. மகாலய அமாவாசை செப்டம்பர் மாதத்துல வரும். இந்த நாள்ல பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யறது, இதுல தவறாம பித்ருக்களுக்கு நீர், எள், பால், பழம் இதெல்லாம் அர்ப்பணிக்கிறதெல்லாம் மேஷ ராசிக்காரர்களை மட்டும் இல்லை, ஒட்டு மொத்தமா உங்களுடைய பரம்பரைக்கே புண்ணியம் வந்து சேரும். இதோட நீங்க கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும்னு கேட்டீங்கன்னா திருநள்ளாறு கண்டிப்பா போயிட்டு வாங்க. ஓகேங்களா? சனிக்கிழமையில அவருக்கு நெய் தீபம் ஏற்றி எள்ளு எண்ணெயால அபிஷேகம் செய்யணும். கருப்பு உடையணிஞ்சு அவரை வழிபாடு செய்யறது நல்லது. இப்படி நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா சனி பகவானால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு குறையும், உங்களுடைய புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். இது எடுத்து சூரியனார் கோயில், சூரிய பகவானை நம்ம சமாதானப்படுத்தணும் அப்படின்னு. அதே போல சூரிய பகவானுக்கு சிவப்பு ஆடை, செம்பருத்தி பூ வச்சு வழிபாடு செய்யலாம். காலையில 6 மணிலேருந்து 7 மணி சூரிய உதய நேரத்துல இவரை வழிபாடு செய்யறது அதிக பலன்களை கொடுக்கும். அதே போல அருணாச்சலேஸ்வரர் கோயில் திருவண்ணாமலை, இங்க போயிட்டு சூரிய பகவானை வழிபாடு செய்யறது, சூரிய பகவானுடைய நாமத்தை சொல்றது, இதெல்லாம் உங்களுடைய சூரிய தசையை வலுப்படுத்தும். இது பித்ருக்களுக்கான பரிகார ஆலயம்னு பார்த்தோன்னாக்கா காசி விஸ்வநாதர் ஆலயம், அதே போல திருப்பதி பாபநாசம். கங்கை நீர் அல்லது ஆற்றங்கரைகள்ல பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுமே உங்களுக்கு புண்ணியம். இப்போ எந்த கோயிலுக்கு போகணும், எப்படி போகணும், அங்க எப்படி நீங்க வழிபாடு செய்யணும் நான் சொல்லியாச்சு. ஆனா அந்த கோயில்களுக்கு எந்த நாள்ல நீங்க போகணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமையில போயிட்டு வாங்க. சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற உடைகளை அணிந்து வழிபாடு பண்ணுங்க சூரிய பகவானுக்கு. சனிக்கிழமைகள்ல கருப்பு உடை அணிஞ்சு சனி பகவானுக்கு பரிகாரம் பண்ணுங்க. இதோட எங்க நீங்க கோயில்களுக்கு இந்த மாதிரி பரிகார ரீதியா போறதா இருந்தா உடைய பிறந்த நட்சத்திரம் நடக்கும் இல்லையா, அந்த நாள்ல போயிட்டு வழிபாடு செய்யறது சிறப்பு. ஸோ ஒட்டு மொத்தமா இந்த நவபஞ்ச ராஜோகம்ங்கிறது மேஷ ராசிகளுக்கு வாழ்க்கை போராட்டத்துல இருந்து வாழ்க்கையை வெற்றி கொண்டவங்களாக மாற்ற போகுது. அது எப்படி நீங்க வெற்றியாளர்கள் நான் சொல்றேன்னா, சனி மற்றும் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னாக்கா சமவாதிகள், அதாவது எதிரிகர்கள்னே சொல்லலாம். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் அரசன், சனி பகவான் தொழிலாளி. சூரியன் அப்படின்னாக்கா அதிகாரம், சனி பகவான் அப்படின்னாக்கா ஒழுக்கம். ஸோ இவங்க 2 பேரும் சந்திக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அதிகாரம் பிளஸ் ஒழுக்கம். அப்போ வாழ்க்கையில் என்ன நடக்கும், பெரிய மாற்றம் வரும். இந்த இணைவுங்கிறது ஒரு சோதனைக்கும் ஒரு சிகரத்துக்கும் இடைப்பட்ட யுகம். சூரியனால வாழ்க்கை பிரகாசிக்கும், சனி பகவானால தாமதப்படும். ஆனா இது 2மே கலந்து வருதுன்னா மெதுவா உறுதியா உங்க வாழ்க்கை உயரும். ஈஸியா கிடைக்காத வெற்றி ஆனா கிடைச்சா நிலைச்சு நிற்கும். சூரிய பகவான் பெருமையை கொடுப்பார், சனி பகவான் அந்த பெருமைக்கு அடிப்படையான உழைப்பையும் பொறுமையும் கற்றுக் கொடுப்பார். அதிகார வளர்ச்சி, அரசியல், அரசுத்துறை, அதிகார பதவி, நிர்வாகம், நீதித்துறை எல்லா துறைகளும் முன்னேற்றம். அதே போல வாழ்க்கையில உழைப்புக்கு உண்டான பலன், மன உறுதி கிடைக்கும், ஆன்மீக ரீதியா நல்லா இருப்பீங்க. சனி பகவான் தாழ்மையை கொடுத்தாலும் சூரிய பகவான் தன்னம்பிக்கை கொடுக்கிறார். நீதியுடனான வெற்றி, அதாவது ஒரு வேலையை கரெக்டா பண்றீங்க, அந்த வேலையை அப்படிதான் பண்ணணும், நீதிக்கு நேர்மை கட்டுப்பட்டு பண்றீங்க அப்படின்னாக்கா வெற்றி உறுதி. புரியுதுங்களா? ஆனா அநியாயம் பண்ணிட்டீங்க, அந்த வேலை கொஞ்சம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு செஞ்சுட்டீங்கன்னா தாமதம் உண்டு, தண்டனையும் உண்டு. ஏன்னா சனி பகவான் சும்மா விட மாட்டார். அதே போல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆழ்ந்த சிந்தனை கொடுப்பார், சூரிய பகவான் உங்களுடைய அறிவுக்கு பிரகாசத்தை கொடுப்பார். ஸோ ஒட்டுமொத்தமா சனி சூரியனுடைய இணைவு முன்னேற்ற மனநிலையை உருவாக்குது. 9ஆம் பாவ சக்தி காரணமா குருவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்.
சூரிய ஆற்றல்ங்கிறது தலைமைத்துவத்தையும், சனி பகவானுடைய ஒழுக்கம்ங்கிறது நிலைத்தன்மையும் கொடுக்குது. திரும்ப திரும்ப சொல்றது அப்படிதான். எல்லாமே மாறும். கடன் சுமை தீரும், வருமானம் உயரும், பெரிய பண வசதி கிடைக்கும், வாழ்க்கையில மாற்றம் வரும். சோதனைகள் மூலம் சிகரத்தை அடைவீங்க. ஏமா இந்த நவபஞ்ச ராஜங்கிறது நவனா 9, பஞ்சனா 5ன்னு சொன்ன. ஆனா எங்களுக்கு 6ஆம் பாவமா தானே வருது. 6ஆம் பாவம்னா என்ன? எதிரிகள், சோதனை, வேலை, கடன், ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்ல பாதிப்புல வரும். ஆனா இந்த யோகத்தினால சோதனைகள் வந்தாலும் வெற்றி, வேலையில முன்னேற்றம், கடனாவே இருந்தாலும் கடனை அடைக்கிறதுக்கான வழியை கொடுப்பார். சோதனைகள் வந்தாலும் கண்ணியமான வெற்றியா இருக்கும். இந்த யோகத்தினால அதிர்ஷ்டம் கிடைக்கும். குருவுடைய பார்வையுமே இதுக்கு வந்து பலம் சேர்க்குது, யோகத்தை வலுப்படுத்துது. சரிங்க, எப்படி பார்த்தாலும் சரி உங்களுக்கு தெய்வீகத்துடைய பிரகாசம் கிடைக்க போகுது. நம்ம சொன்ன பரிகாரங்கள் எல்லாத்தையுமே நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. சனி பகவானுடைய அருள் உறுதி, சூரிய பகவானுடைய ஒளி உறுதி. மா நீ என்னமோ கட்டாங்கட்டன்னு சொல்ற, நவபஞ்சன்னு சொல்ற, 9ஆம் பாவம்னு சொல்ற, 5ஆம் பாவம்னு சொல்ற, எங்களுக்குலாம் எதுவுமே புரியல. என்னதான் சொல்ல வர? நாங்க நல்லா இருப்போமோ நல்லா இருக்க மாட்டோமா? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இந்த சனி பகவானும் சூரிய பகவானும் இவங்க கொடுக்கக்கூடிய யோகம்ங்கிறது பல மடங்கு உங்க வாழ்க்கைய நல்ல வகையில ஏற்றி கொடுக்க போகுது. புகழ், அதிகாரம், ஒழுக்கம் எல்லாமே நிலையா நிறைவா கிடைக்க போகுது. நவபஞ்ச ராஜயோகம் உங்களை ஆன்மீகத்திலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி உயர்த்தி வைக்க போகுது. எல்லாம் சரிம்மா, அப்படியே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறத்தையும் சொல்லிட்டு போயிடு. ஏன்னா அந்த சூரிய பகவானும் இந்த சனி பகவானுக்கும் பிடிச்ச மாதிரி நிறமா சொல்லிட்டு போ. இவங்க 2 பேரும் தரக்கூடிய பலன்கள் எனக்கு நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா சிகப்பு. மேஷ ராசிகளுக்கு ஆதிக்க கிரகம் செவ்வாய், மங்களகரன் இல்லையா, அவருக்கு சிகப்பு நிறம் ரொம்ப பிடிக்கும். இதனை நீங்க பயன்படுத்துறதுனால தைரியம், ஆற்றல், வெற்றி உண்டாகும். தங்க நிறம், சூரிய பகவானுடைய பாக்கியத்தை பெற இந்த நிறத்தை பயன்படுத்துங்க. அதே போல கருப்பு இல்லைனாக்க கரு நீல நிறம் சொல்லுவோம், சனிக்கு ரொம்ப பிடிச்ச நிறம். சனி பகவானுடைய சோதனைகள் எல்லாமே இந்த நிறங்களை நீ பயன்படுத்தினால சமன் செய்யும். சிகப்பு பிளஸ் கருப்பு கலந்த ஆடைகள் அல்லது சிகப்பு கங்கணம் கட்டலாம், புரியுதுங்களா? இந்த உடைகளை பயன்படுத்த முடியாதவங்களுக்கு சொல்றேன். அதே போல சூரிய பகவானுடைய குறியீட்டு எண் 1, சனி பகவானுடைய குறியீட்டு எண் 8. சூரிய பகவானுடைய அந்த 1ஆம் நம்பரை நீங்க பயன்படுத்தினாக்கா புகழ் கிடைக்கும். சனி பகவானுடைய 8ஆம் எண்களை பயன்படுத்தினாக்கா நிலைத்த தன்மை, வெற்றிக்கான அடித்தளம் அமைப்பீங்க. அதே போல செவ்வாய்க்கான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 9. இந்த எண்களை பயன்படுத்தினா நீங்க எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு ஆர்வமா செய்வீங்க, உறுதியோட செஞ்சு முடிப்பீங்க. ஸோ ஒட்டுமொத்தமா 1, 8, 9 இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண்கள். இந்த தேதிகளை கூட நீங்க பயன்படுத்தலாம் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணும்னா. அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு, சூரியனுடைய திசை. ஆற்றல், வெற்றி பெற மேற்கு, சனி பகவான் அருள் பெற பரிகாரம் செய்ய சிறந்த திசை. அதே போல வடக்கு, நிதி வளர்ச்சி, நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். இதோட நீங்க தியானம் செய்யறதுக்கு வீட்டுல கிழக்கு முகமா நோக்கி அமர்ந்து தியானம் பண்ணலாம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே ராசி கட்டத்துல இணைந்திருக்கக்கூடிய சனி பகவானும் சூரிய பகவானும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த நவபஞ்ச ராஜயோகத்தின் முழு பலன்களை கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பயன்படுத்துங்கிறதையும் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதோட பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை கரெக்டாக பயன்படுத்தி பரிகாரங்களை செஞ்சு வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கோங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கு, வாழ்க்கை மாறப்போகுது. ஸோ மேஷராசியின் கோபமான சுகமான முகமெல்லாம் சந்தோஷமா பூரிப்பா இருக்க போகுது. வாழ்க வளமுடன்.